இந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல டெலீட் பண்ணணும். இங்கே வியூஸில் போயிட்டு இந்த ஐடியில் வர டேட்டாவை வந்துட்டு டெலீட் பண்ணணும். சாரி, டேட்டா டாட் டெலீட் ரீடைரக்ட் ரிட்டன் ரீடைரக்ட் ரீடு இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ தேவையே கிடையாது. இதை ஹேஷ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு டெலீட் கொடுத்தோன்னா ஓகே கொடுத்தோன்னா டெலீட் ஆயிடுச்சு. இங்கே டெலீட் ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல்லே வந்துட்டு ரெண்டர் நடக்கிறதுனால உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் பேஜ் தேவை கிடையாது. இந்த டெலீட் பேஜும் தேவை கிடையாது. இந்த டெலீட் பேஜை அப்படியே டெலீட் பண்ணிடலாம். டெலீட். இது பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா வந்துட்டு நம்ம இன்டர்னலாகவே டெலீட் பண்ணிட்டோம். ஐ மீன் வந்துட்டு அதாவது இந்த இண்டெக்ஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் யூஸ் பண்ணி இன்டர்னலாக ரெண்டர் பண்ணி உள்ள டேட்டாவை வந்து டெலீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த CRUD அப்ளிகேஷனில் உங்களுக்கு வந்துட்டு க்ரியேட், அப்டேட், டெலீட் இந்த 3 ப்ராசஸுமே முடிஞ்சுச்சு. இந்த 3 ப்ராசஸுமே திருப்பி வேணால் ஒரு டைம் வந்துட்டு இது அச்சச்சோ! ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இண்டெக்ஸோட இதில் வந்துட்டு கிரியேட்ட டேட்டாவுக்கு வந்துட்டு ஒரு இது வைக்கல. ஸோ அது நம்ம வைக்க போகிறோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே ஃபார்ம்ஸ் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல கிரியேட்டுக்கு ஒரு இது மாதிரி பண்ணணும். கிரியேட்டுக்கு ஒரு இது மாதிரி பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி
இந்த ஐடியா தானே சேவ் ஆகும். ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த எஸ்என்ஓ கொடுத்துருந்தோம்ல, எஸ்என்ஓக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தனியா தான் ஐடி ஆட் பண்ணியிருக்கணும். தனியா ஐடி ஆட் பண்ணாதனால இப்போ எஸ்என்ஓ கொடுக்க முடியாது. ஸோ, உங்களுக்கு நார்மலா பார்த்தீங்கன்னா, ஒரு CRUD அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது வந்துட்டு நம்ம இதில பார்த்தாச்சு. இதில வந்துட்டு நம்மனால டேட்டா ஆட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃப்ட் கோட் 21B EE 216 CODE code gmail.com BEEE. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டா ஆட் ஆயிடுச்சு. இதை வந்துட்டு உங்களால் அப்டேட் பண்ண முடியும். உங்களுக்கு டேட்டா வேணும்னா இந்த இடத்துல வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டா அப்டேட் ஆயிரும். இது வந்துட்டு உங்களோட இதுலேயும் வந்துட்டு ஸ்டோர் ஆகிக்கும். இதுவே வந்துட்டு நீங்கள் இப்போ டெலீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த டேட்டாவை டெலீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டா வந்துட்டு டெலீட் ஆயிரும். ஸோ, இப்போ ஒரு கம்ப்ளீட் CRUD அப்ளிகேஷன் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. இந்த மாதிரி வேறு ஏதாவது அப்ளிகேஷன் நீங்கள் ஜாங்கோவில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்டில் தென் திஸ் இஸ் ஃபைசல் சைனிங் அவுட் ஃப்ரம் கிராஃப்ட் கோட் வித் எஃப்எஸ்.